இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தம்பி, தமிழ் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பொறுப்பா வளர்ந்தவ. என்ன கஷ்டம் வந்தாலும் அவ அதை தாங்கிக்கிட்டு மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பா. இசை பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவளுக்கு இன்னொரு அம்மாவா இருந்து அவதான் அவளை பாத்துக்கிறா. அவ எங்க குடும்பத்தோட பெரிய சொத்து தம்பி. மத்தவங்க கஷ்டப்படுறத அவளால எப்பவும் தாங்கிக்கவே முடியாது. தன்னோட எதிரிக்கே ஒரு கஷ்டம் வந்தா கூட ஓடி போய் உதவி செய்யற குணம் அவளுக்கு. அவ அப்படியே அவங்க அப்பாவோட ஜெராக்ஸ். அவளுக்கு எந்த கெட்டதும் நடந்துடக்கூடாது. எப்படியோ அவ உங்களை மாதிரி 4 நல்லவங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கா. நீங்கெல்லாம் இருக்கிறப்ப அவளுக்கு என்ன கஷ்டம் வந்துற போது? சரிங்க தம்பி, நான் கிளம்புறேன். நீங்க போய் தூங்குங்க. யாருமா அவரு? இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கியோ? யாரு என்னன்னே தெரியலப்பா. 2 மாசத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல அடிபட்டு கிடந்தாரு. தூக்க கூட நாதி இல்ல. நாங்க தான் தூக்கிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வைத்தியம் பார்த்தோம். அவருடைய சொந்தம் பந்தம் குடும்பம் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் விசாரிக்கலான்னு பார்த்தா அது கண்ணு முழிக்கவே 15 நாள் ஆச்சு. கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்குது. அப்புறம் இங்கேயே வேலைக்கு வச்சுக்கிட்டோம். அவர் பேர் என்னம்மா? அதான் சொல்றேனே, அதுக்கு எதுவும் ஞாபகம் இல்லப்பா. ஏதாவது சொல்லியிருந்தா அவங்க குடும்பத்தோட சேர்த்திருப்போமே. அம்மா, தெரியல. கொஞ்சம் உப்பு சரியா இருக்கான்னு பாருங்க. கரெக்டா இருக்குப்பா. நல்ல தம்பி, எதுவும் ஞாபகம் இல்லைன்னா பழசெல்லாம் ஞாபகம் இல்லைனாலும் சொல்லி கொடுத்த சமையல கரெக்டா பண்றப்பா. எனக்கு கொஞ்சம் சாம்பார் கொடுங்க. உங்களுக்கு சாம்பார் ஊத்துட்டுமா? ஊத்துங்க. என்னம்மா, யார் என்னன்னே தெரியாத ஒருத்தரை கொண்டு வந்து கூட வச்சிருக்கீங்களா? அதனால ஏதாவது வில்லங்க வந்துடுச்சுன்னா? என்னப்பா வில்லங்க வந்துற போது? மனுஷன் நம்பர் தானப்பா வாழ்க்கை. அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து ஒருவேளை அவரு தப்பான ஆளா இருந்தா? முதல்ல அது முகத்தை பாரு. அது கெட்டவன் சொல்ல முடியுமா? எனக்கு என்ன புள்ளையா குட்டியா? அது விரும்புற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். இல்ல ஞாபகம் வந்து வீட்டுக்கு போனாலும் போகட்டும். என்னமோ சொல்ற, பாத்துக்கமா. வச்சிருங்க போங்க, அங்க போய் கை கழுவிக்கீங்க. சிபி சார், இப்போ காயம் எப்படி இருக்கு? வலி குறைஞ்சிருச்சா? என்ன இது? எதுவுமே சொல்லாம போறாரு. என்னாச்சு இவருக்கு? தமிழ், இந்த ஃபைல்ல நீயும் கையெழுத்து போடணும், சிபியும் கையெழுத்து போடணும். சிபி கிட்ட சொல்லி கையெழுத்து வாங்கிக்கோ. சிபி சார், இந்த ஃபைல்ல ஒரு சைன் பண்ணுங்க. வச்சிட்டு போ, நான் பாத்துக்கிறேன். சார், ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? என் மேல எதுவும் கோவமா? ஏதோ டிஸ்டர்பாவே இருக்கீங்க. என்ன தமிழ், முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறானா? வேலைக்கு ஓடுறானா? சிபி அப்படிதான். அவனால யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா தனக்குள்ளேயே ஒடுங்கிக்குவான். எல்லா தப்புக்கும் தான் காரணம்னு நினைச்சுக்குவான். அவங்கள ஃபேஸ் பண்ண பயப்படுவான். அவனை இந்த மனநிலைமையில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டா கம்ப்ளீட்டா மாறிடுவான். ஆனா அதுதான் பெரிய போராட்டமா இருக்கு. தமிழ்,
அவனை நீதான் சரி பண்ணணும். அவன் நடந்துக்கிறத வச்சு நீ எதுவும் தப்பா யோசிக்காத. சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜனமா. இவன் இந்த கும்பலோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கா. ஏய், ஏய், வர்ஷினி, வர்ஷினி, ஏய். இவங்க கூட ஏன் விளையாண்டுட்டு இருக்க? ஏன் விளையாண்டா என்ன? அத்தை கிட்ட சொல்லவா? இப்ப ஒழுங்கா என் கூட வர வா. இரு. தேனு, சரி வா நம்ம விளையாடலாம். நீ கண்ணை கட்டிக்கல. வேண்டாக்கா, மூட் அவுட் பண்ணிட்டு போயிட்டா. தமிழ், சின்னம்மா, என்ன கண்ணாம்பூச்சி நீங்க மட்டும்தான் விளையாடுவீங்களா? என்ன சேர்த்துக்க மாட்டீங்களா? நீங்களும் விளையாடுவீங்களா ஜனாமா? உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப சரி வாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நான் தான் முதல்ல கண்ணை கட்டிக்குவேன். ஓகே. நல்லா நல்லா கட்டிவிடு. ஓகே. பட்டாம்பூச்சியை புடிச்சிட்டேன். ஐயோ, அம்மா ஏன் இங்க வராங்க? புடிச்சிட்டேன் புடிச்சிட்டேன். புடிச்சாச்சு, மாட்டிக்கிச்சு, புடிச்சிட்டேன். பட்டாம்பூச்சி